அதாவது முதல் இந்த உலகத்திலேயே முதல் மருத்துவம் எதுன்னா நம்மளோட தமிழ் மருத்துவம் தான். ஒரு 4 வகையான கழிவுகள் சிஸ்டம் நல்லா இயங்கினாவே நோய் வராதுன்றது இயற்கை மருத்துவத்தோட தேரி. சர்க்கரை வியாதி இந்த இந்தியா ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸை சார்ந்து, லைஃப் ஸ்டைல் சார்ந்து, ஃபுட்டை சார்ந்து. வணக்கம், நான் மருத்துவர் பகத். நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். சித்த மருத்துவத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் ஹோமியோபதி மருத்துவத்துக்குமான வித்தியாசங்கள் என்னன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. சித்த மருத்துவம் என்பது நம்மளுடைய சித்தர்களான இப்போ திருமூலராக இருக்கலாம், போகராக இருக்கலாம், திருவள்ளுவராக இருக்கலாம், இவர்கள் வழி நடத்தி அவங்க ஃபாலோ பண்ண சித்த மருந்துகள். அதாவது நவபாஷணங்கள் இருக்குது, பல சரக்கு விஷயங்கள் இருக்குது, ரா மெட்டீரியல்ஸ் ஓரியன்டாக இருக்குது, மெட்டல் பேஸ்டாக இருக்குது, அப்புறம் சூரணங்கள் பேஸ்டு, பச்சிலை வைத்தியங்கள் எவ்வளவோ இருக்குது. இதில் ஒரு நோயை வாத நோயா, பித்த நோயா, கப நோயான்ற 3 தோஷ தேரிக்குள்ளே அவங்க உடம்புக்கு ஏற்ப புரிஞ்சு அவங்களோட வாத பித்த கபத்தை அனுசரித்து அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறது மூலமாக ஹீலிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது சித்த மருத்துவம். சித்த மருத்துவம்ன்றது நம்ம தமிழ்நாட்டுடைய ட்ரெடிஷ்னல் கான்செப்ட். அதாவது இந்த உலகத்திலேயே முதல் மருத்துவம் எதுன்னா நம்மளோட தமிழ் மருத்துவம் தான். நம்ம சித்தர்கள் வழிவகுத்த கான்செப்ட் தான். ஹோமியோபதி மருத்துவம் நம்ம ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்தது. அதுவும் மருந்து, அதாவது கெமிக்கல் இல்லாதனால அதை ஆயுஷ்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அந்த மருத்துவமும் ஒரு ஆகச்சிறந்த மருத்துவ முறை. அதை முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு நோயாலே குணப்படுத்துவாங்க. இப்போ ஒரு காய்ச்சல் வருதுன்னா அவங்க காய்ச்சலை தூண்டி குணப்படுத்துவாங்க. அங்கே நிறையா சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக, உங்களுக்கு காய்ச்சல் வருதுன்றதை விட நீ டென்ஷனாக இருக்கும்போது வந்துச்சா, பயந்தப்போ காய்ச்சல் வந்துச்சா, இல்லை அப்செட்டாக இருக்கும்போது காய்ச்சல் வந்துச்சான்னு கேட்டு இந்த 5 வகை காய்ச்சலுக்கும் 5 வகையான வெவ்வேறு மருந்துகள் கொடுத்து குணப்படுத்தக்கூடியது ஹோமியோபதி மருத்துவமாக இருக்கும். இயற்கை மருத்துவம்ன்றது ஒரு அருமையான மருத்துவ முறை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் எதனால் வருதுன்னு இயற்கை மருத்துவம் நம்புது அப்படின்னா, உடம்பில் தங்கப்படும் கழிவுகள் தான் நோயின் காரணம். அப்போ உடம்பில் இருக்க கழிவை வெளியில் அனுப்பிட்டோன்னாவே, உடம்பில் தங்குற கழிவுகளான ஒரு 4 வகையான கழிவுகள் சிஸ்டம் நல்லா இயங்கினாவே நோய் வராதுன்றது இயற்கை மருத்துவத்தோட தேரி. நல்ல மோஷன் போயிட்டா, நல்ல யூரின் போயிடுச்சுன்னா, நல்ல ஸ்வெட் வேர்வை வெளியில் போயிடுச்சுன்னா, நல்ல உங்களோட சுவாசம் நல்லா ஆயிடுச்சுன்னா, இந்த 4மே தங்காமல் நல்ல எஃபெக்டிவாக நடந்துருச்சுனாவே நோயே இருக்காதுன்றது தான் இயற்கை மருத்துவ தத்துவம். இயற்கை மருத்துவத்தில் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியில் எடுத்ததுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சித்த மருத்துவத்தில் சீராக இல்லாத உறுப்பை சீராக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஹோமியோபதியில் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை எப்படி வந்திருக்குமோ அதற்கு ரிவர்ஸ் பண்ணியே ஒரு ஹோமியோபதியில் குணப்படுத்துகிறாங்க. இப்படி 3மே கை தேர்ந்த மருத்துவ முறைகளாக இருக்கிறனால தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணி இந்த 3ஐயும் நம்ம மருத்துவமனையில் பண்ணுறோம். சர்க்கரை வியாதி இந்த இந்தியா ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, உணவு பழக்கங்கள்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று மனம் சார்ந்தது. அதை இன்னும் யாரும் பெருசாக ஹைலைட் பண்ணி பேசலை. அதாவது நம்ம இயற்கை மருத்துவத்துலேயும் சரி, சித்த மருத்துவத்துலேயும் சரி, நம்மளோட யாரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஹாப்பியாக இல்லையோ, ரிலாக்ஸாக சாட்டிஸ்ஃபைடு ஆகிறதே இல்லையோ, அதாவது திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல, சாட்டிஸ்ஃபைடு, ஐம் ஹாப்பி, ஐம் பிளெஸ்ட், நான் ரொம்ப போதும்ப்பா, இந்த வேலை நல்லா தான் நடந்துச்சு, இல்லை இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே எப்படி நடக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கிறது இல்லை மனம்னான ரீதியாக. ஸோ நம்ம மருத்துவமனை மனதையும், அதாவது சைக்கலாஜிக்கலாக ஒரு பர்சன் எப்படி இருக்கிறாங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறாங்க, இதில் ஹெரிடிட்ரி அவங்க பரம்பரை சார்ந்து எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அனுசரித்து தான் ஒரு நோயை புரிஞ்சுக்கிறோம். எல்லா சர்க்கரை வியாதியும் எங்களால் குணப்படுத்த முடியுமானா அது ஒரு கேள்விக்குறி தான். பட் எந்த பேஷண்ட், எந்த கிளைண்ட், சார் நான் சேஞ்ச் ஆகணும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், நீங்கள் யோகா பண்ண சொன்னால் பண்ணுறேன், உணவு பழக்கங்கள் எடுக்க சொன்னாலும் பண்ணுறேன், இல்லை லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும் பண்ணுறேன், என்ன பண்ணுனா நான் இந்த நோயிலேருந்து விடுபடலாம், இல்லை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்கள நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். சார் இத்தனை மணிக்கு எந்திரிங்க, சூரிய வெளிச்சத்தில் இவ்வளோ நேரம் வாக்கிங் போங்க, தோப்பு கன்னம் பண்ணுங்கள், வயிறை சார்ந்த அப்டாமினல் குரூப் ஆஃப் யோகா இருக்குது, வயிறு சார்ந்த அப்டாமினல் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்கள். டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன், நல்லா தான் இருக்குது லைஃபு, இல்லை நல்லபடியாக தான் போகுது, நாளைக்கு நல்லா ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட pancreas secretions, liver secretion, gallbladder secretionல அவ்வளோ பெரிய இம்பேக்டை
உருவாக்குது. உடம்பில் இருக்கிற எல்லா சுரப்பிகளுமான தைராய்டாக இருக்கலாம், தைமஸ் கிளாண்டாக இருக்கலாம், பேன்க்ரியாஸ் கிளாண்டாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம ஸ்லீப் ஓரியன்ட் கிளாண்டாக இருக்கலாம். இது எல்லாருமே மனம் சார்ந்து மட்டும் இல்லாமல், மனம் சார்ந்துனா நம்ம சந்தோஷப்படுறதுக்கும், கோவப்படுறதுக்கும், விரக்தி ஆகிறதுக்கும், பயப்படுறதுக்கும், ஆச்சரியப்படுறதுக்கும் ரியாக்ட் பண்ணுது. இப்போ லாஃபிங் யோகான்னு இருக்குது இல்லை உலகத்தில். ஏன் லாஃபிங் யோகா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லாஃபிங் யோகானா, பொய்யாவது சிரிங்க, அட்லீஸ்ட் மேக் இட் அஸ் அ ஃபேக். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்ம சப்கான்ஷியஸில் அஃபெக்ட் ஆகுது. நம்ம சிரிக்கிறது வந்து சப்கான்ஷியஸ் அஃபெக்ட் ஆகி எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணி பேன்க்ரியாஸ்லேயோ இல்லை தைமஸ் கிளாண்ட்லேயோ தைராய்டு கிளாண்ட்லேயோ அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஒரு எந்த மாதிரி நோய்க்கு கிளைண்ட் வந்தாலும் சரி, அவங்கள நாங்கள் பர்சனலாக கவுன்சிலிங் கொடுத்து இப்படி யோசிங்க, இப்படி யோசிக்காதீங்க, உங்களுக்கு இப்படி தாட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிடுறோம். டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களோட கிளைசமிக் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கிற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணணும், ஃபைபர் எந்த மாதிரி ரிச் எடுக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடக்கூடாது, இதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணுன்னா இதுக்கு என்ன மாதிரி யோகா பண்ணணும், இயற்கை மருத்துவத்தில் மண்குளியல் எப்படி வயிறு சார்ந்து போடுறது, ஒரு ஈரத்துணி வயிற்றில் போடுறது, மென்று பொறுமையாக சாப்பிட்டு எச்சில் சேர சாப்பிட்றது, மாவு சார்ந்த உணவுகளான சப்பாத்தி, கோதுமையாக இருக்கலாம், இல்லை மைதாவாக இருக்கலாம், இல்லை அரிசி வகைகளாக இருக்கலாம், அதெல்லாம் எப்படி குறைச்சிக்கிறது, கைக்குத்தல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, இல்லை மூங்கில் அரிசி, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரி உணவுகளை எப்படி ருசியாக எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சளவுக்கு எஜுகேட் பண்ணுறது மூலமாக சர்க்கரை வியாதியை ரிவர்ஸ் பண்ணுறோம். கல்லை சாப்பிட்டாலும் கரையிற வயசு அப்படின்லாம் அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க. சின்ன வயசில் என்ன சாப்பிட்டாலும் கரைஞ்சிரும், அப்படி அந்தளவுக்கு எஃபெக்டிவ் டைஜஷன் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் சின்ன குழந்தைங்கள ஒரு வாய் சோறு ஊட்டுறதுக்கு 1 hour வீடை சுற்றி பக்கத்து வீட்டுக்கு போய் அது பண்ணி இது பண்ணி ஊட்ட வேண்டியதாக இருக்குது. நிறைய அம்மாக்கள் வந்து காலையில் என் பையன் டாய்லெட்டே போகிறதில்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை டாய்லெட் போகிறான், நைட்டு மட்டும்தான் போகிறான்றது. அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து இப்போ வயசானவங்களாம் வந்து வயதை சார்ந்து நோய் வராது, வயதை சார்ந்து உறுப்புகளுடைய பலம் குறையும். ஆனால் ஒரு அறிவோட கொஞ்சம் சாமர்த்தியமாக என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, காலையில் இப்போ நிறைய பேருக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம கோயம்புத்தூராக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், இல்லை பெங்களூர் கிளினிக்காக இருக்கலாம், நான் பார்க்குறது ஒரு காமனாக பார்க்குறது என்னென்னா டிப்ரெஷன் பார்க்குறேன். இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், சன்லைட் எக்ஸ்போஷர் நிறைய அவங்க உடம்பை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதே இல்லை. இன்றைக்கி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யாருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் விட்டமின் டி இல்லை குறைவாக இருக்குதுன்னு வராங்க. அது எதில் நீங்கள் காம்பன்சேட் பண்ண போகிறீங்க? நம்ம லக்கிலி ஏதோ ஊட்டியில் இருக்கிறோம், ஏதோ ஒரு ஊர் பனி பிரதேசம் ரிலேட்டடாக இருக்கிறோம், அங்கே சன்லைட்டே வராதுன்னா பரவாயில்ல. நம்ம காலை சன்லைட்டில் இயர்லி மார்னிங் சன்லைட், ஈவினிங் சன்லைட்டை யூஸ் பண்ணணும், நம்ம உடம்பு நல்லா வேக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல நிறைய வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மாறும். ஸோ வயதை சார்ந்து நோய்கள் மாறாது. பட் நம்ம ஒவ்வொரு ஏஜ் இப்போ ஒரு 20 வயசு பையனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சமாக இருக்குது, 30 ஏஜோட இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்ட்ரெஸ் தான் டிஃபர் ஆகுது. ஒவ்வொரு வயதுக்கும் ஸ்ட்ரெஸ் மாறுபடுறதுனால அவங்க வியாதிகள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வருதே தவிர வயதுக்கேற்ப வரதில்லை. அது ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இதுக்குள்ளே தான் வருது. வயதை சார்ந்து வர நோய்கள் வேறு. வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சுன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எங்கள் தாத்தாலாம் 85 வயசில் நல்லா ஆக்டிவாக சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, தனியாக இருக்கிறாங்க, கண்ணு தெரியுது, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா பண்ணுறாங்க, எல்லாமே என்ன சொல்கிறது ஒரு ஜெனட்டிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பிபி இல்லை, சுகர் இல்லை அப்படின்னா அந்த ஜீனை நல்லா வச்சுக்கிறாங்க. டெய்லி அவங்க ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா பண்ணி அவங்க ஜீனை நல்லா வச்சுக்கிறாங்க. ஸோ வயதை சார்ந்து நோய் வர்றதில்லை, ஸ்ட்ரெஸ்ஸை சார்ந்து, லைஃப் ஸ்டைல் சார்ந்து, ஃபுட்டை சார்ந்து தான் நோய்கள் வருது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு கெஜெட்டாக இருக்கட்டும், ஒரு மனுஷனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு அமைதி, ஒரு பிரேக், ஒரு ரெஸ்ட் அப்படின்னு இல்லாமல் ஹீலிங், ஒரு இன்னும் சீரமைக்கிறதுன்னு ஒன்று நடக்க தூக்கம்ன்றது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, எப்போ வேணால் தூங்கலாம்ல, இது விதண்டாவாதெல்லாம் பேசுகிறாங்க. சார் ஃபாரினில் இருக்கிறவன் நைட்டு அவங்களுக்கு பகல், இன்றைக்கி நைட்டு, ஏன்னா எப்படியோ 8 மணி நேரம் தூங்கிடுறேனே. எப்படியோ 8 மணி நேரம் தூங்கிறது வேறு, இரவு நேரத்தில் அந்த 8 மணி நேரம் இருக்கிறது வேறு. சரி, தூக்கம்னா என்ன? ஆழ்ந்த தூக்கம், சவுண்ட் ஸ்லீப் அப்படின்ற வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னே யாருக்குமே தெரியல. கனவில்லாத தூக்கம் நல்ல தூக்கம்,
லைட்டு போட்டால் கூப்பிட்டா சின்ன சத்தம் கேட்டால் கூட எனக்கு தெரியல, பக்கத்து வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுதுன்னா இட் டசன்ட் மீன் தட் தோஸ் கைண்ட் ஆஃப் அ டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ லவுடர் சவுண்டு, ஒரு அலாரம் மாதிரி ஒரு சவுண்டு வந்து தெரியலன்னா அவன் நல்ல குழந்தை போல் ஆழ்ந்து தூங்குறான்னு அர்த்தம். அப்படியே தூக்கத்தில் பேசுறது, வளர்றது, தூக்கத்தில் வந்து குழந்தைங்க ஒன்றுக்கு போகிறது, தூக்கத்தில் பல்லு கடிக்கிறது, ஒரு மாதிரி திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கிறதுலாம் நல்ல தூக்கமே கிடையாது. ஒருத்தன் படுத்தானா அப்படியே ரவுண்ட் அடிச்சிருவான், அந்த ரூமே ரவுண்ட் அடித்து எந்திரிப்பான். அப்படின்னு அவெல்லாம் நல்ல தூக்கம் தூங்கலை. ஆழ்ந்த தூக்கத்தில் சின்ன சத்தம் கேட்டால் கூட தெரியக்கூடாது, பெரிய சத்தம் கேட்டாலும் தெரியக்கூடாது, கனவும் வரக்கூடாது, இன்ட்ரப்டும் ஆகக்கூடாது. நடுவில் எந்திரிச்சு ஒரு டைம் ஒன்றுக்கு போனேன், நடுவில் எந்திரிச்சு தண்ணி குடித்தேன், இதுவும் ஆழ்ந்த தூக்கம் இல்லை. இப்படி கண்டினியூஸாக தூங்குகிற 7 மணி நேரமோ 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் தான் உங்கள் உடம்பு ஹீல் ஆகுது, ரிப்பேர் ஆகுது, உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜி ரீசார்ஜ் ஆகுது, உடம்புக்கு தேவையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்கன்ஸ் வந்து இவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கலாம், இவ்வளோ நேரம் ஸ்லீப்பாக இருக்குன்னு ஒரு ஆர்கன் கிளாக் இருக்குது. ரஜினிகாந்தே என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், டெய்லி யோகா தியானம் பண்ணுங்கள், ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். மேக் எ ஸ்பேஸ், அந்த ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி உங்கள் ஆர்கனுக்குள்ளே ஒரு பயோ கிளாக் ஒர்க் ஆகுது. உங்கள் ஆர்கனுக்குள்ளே ஒரு பயோ கிளாக் ஒர்க் ஆகுது. இது நல்லா போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சில நேரங்கள் இருக்கிறது. இரவு நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11 o'clock தூங்கிடுங்க. ஒரு 6 மணி வரைக்கும் 11 to 6 கண்டிப்பாக தூங்கிடுங்க. ஏன் நான் 11 சொல்கிறேன், 9:30ன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் வீடியோவில் இதில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சீக்கிரம் தூருங்க, ஏர்லி டு பெட்டுன்றாங்க. அட்லீஸ்ட் மேக் யூர் கமிட்மெண்ட்ஸ் ஆல் ஃப்ரீ. 10 o'clock படுத்து ஒரு 1/2 hour 45 minutes தூங்கி 11 to 6 நல்லா ஆழ்ந்து தூங்கி எந்திரிச்சு பாருங்கள். டயர்ட்னஸ் வராது, மயக்கம் வராது, கிறுகிறுப்பு வராது, நல்லா பசிக்கும், எல்லாமே மாறிடும். தூங்கினா மட்டும்தான் ஆயுள் ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் சரி தூக்கம் இல்லையோ அவங்க 40 வயசில் சாவாங்க, 50 வயசில் சாவாங்க, 60 வயசில் சாவாங்க. ஆயுள் குறையும். தூங்கினா தான் ஆயுள் ஜாஸ்தியாகும். ஒரு புத்துணர்ச்சியாக ரிலாக்ஸாக ஜோவியலாக இருக்கணும்னா அவன் நல்லா தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் வேணும். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சந்தோஷமாக இருக்க முடியாது, பார்ட்டி போய் சந்தோஷமாக இருக்க முடியாது, ட்ரிங்க் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியாது, படத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்க முடியாது. தூங்கி எந்திரிச்சு பாருங்கள், காரணமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம உடம்பை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம உடம்புக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணும், நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும், நம்ம எப்படி குளிக்கக்கூடாது, நம்ம எந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடாதுன்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணால் எந்த நோயுமே வராது. ஸோ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம அடுத்தவன் வாழ்க்கையை நோண்டுறதுக்கு பதிலாக நம்மளுக்காக ஃபஸ்ட்டு வாழுவோம். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவனை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாவே நல்ல வாழ்க்கை தான். நன்றி, வணக்கம்.